எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திரு அரப்பூர் ஜெயராமன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசணும். சார் வணக்கம். வணக்கம். 1000 கோடி ஊழல், அதையும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறீர்கள். என்ன இதனுடைய பின்னணி? இது ரேஷன் துறையில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரேஷன் துறைங்கிறது எவ்வளோ முக்கியமான துறை. மக்கள் அன்றாடம் அவங்களுடைய தேவைகள், உணவு தேவைகள் அதில் ரேஷன் துறைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இந்த நாட்டில். ஏன்னா அந்த ரேஷன் துறையில் தான் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பட்டினியை போக்கியது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரேஷன் துறை தான். அப்போ அந்த மாதிரி ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் அந்த ரேஷன் துறையில் தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஊழல்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு மக்கள் பண்ணிகிட்டே வராங்க. இதில் இப்போது 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு போக்குவரத்துலேயே ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த நெல் மூட்டையை விவசாயி கொண்டு நெல் மூட்டையை போடுறாங்க நேரடி கொள்முதல் மையத்தில். அந்த நேரடி கொள்முதல் மையத்துலேருந்து யார் அதை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சு கொடவுனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அந்த கொடவுன்லேருந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அரிசியாக மாற்றுறதுக்கு. திரும்ப கொடவுனில் கொண்டு போடுவாங்க. அப்புறம் ட்ரெயினில் ஏற்றி அடுத்த மாவட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போய் டிஸ்ட்ரிக்ட் கொடவுன் போகும், தாலுக் கொடவுன் போகும். இது மாதிரி ஒரு 5-6 மூமெண்ட் நடக்கும். ஒரு நெல் மூட்டை வந்ததுன்னா இந்த விவசாயிகிட்டேருந்து வாங்கினதுக்கு பிறகு 5-6 இது தள்ளி அதுக்கப்புறம் தான் தாலுக் கொடவுன்லேருந்து ரேஷன் கடைக்கு கடைசியில் போகும். ஸோ இந்த மூட்டை இருக்கு இல்லையா, இப்போ இந்த மூட்டையை கொடவுனுக்கு மாற்றக்கூடிய வேலை, இந்த மில்லுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலை, இதற்கு டெண்டர் போட போயிடுது ஜூன் 2024 23 போடும் பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க 50 லாரி வச்சுருக்காங்க, 100 லாரி வச்சுருக்காங்க, 20 லாரி வச்சுருக்காங்க. இது மாதிரி பல்வேறு லாரி வச்சுருக்கிறவங்களாம் பங்கெடுக்கிறாங்க. இவங்க யாருமே நீங்கள் யாருமே தேர்ச்சி பெற்றவர்கள் கிடையாது, நீங்கள் ஒருத்தர் கூட தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கு பதில் இது மாதிரி 38 மாவட்டத்தில் 38 டெண்டர் போட்டு எல்லா மாவட்டத்திலையும் ஒரே நபர் 3 கம்பெனி பேரில் இருக்கிறாங்க. முருகர் பேரால் கிறிஸ்டி குமாரசாமின்ற நபர், அவர் மட்டும் முருகர் பேரில் இல்லை. அவருக்கு உருவாக்கி இருக்கிற பினாமி நிறுவனங்கள் எல்லாமும் கந்தசாமி அன்கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், முருகர் பேரால் இன்னும் சில நிறுவனங்களை வச்சு மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க, முருகர் பேரால் இருக்கிற இந்த கம்பெனிகளுக்கு தான் நீங்கள் டெண்டர் கொடுக்கணும். ஒரு மாவட்டத்தில் கார்த்திகேயாவும் கந்தசாமியும் போட்டி போடுற மாதிரி கணக்கு காமிச்சு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது முதல்ல திறன் இருந்தால் தான் அவங்களுடைய விலைப்பட்டியல் ஓப்பன் செய்யவே படும். எவ்வளோ விலை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஓப்பன் பண்ணியே பார்ப்பாங்க. லாரி ஓட்டுறவங்களாம் 280 ரூபாய்க்கு நான் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் ஒரு மெட்ரிக் டனுக்கு அப்படின்றாங்க. அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய விலை 288 ரூபாய் ஒரு மெட்ரிக் டனுக்கு இந்த டெண்டருக்கு. அது என்ன கணக்குன்னா, ஒரு 8 கிலோமீட்டர் போகிறதுக்கு. இப்போ நெல் மூட்டையை எடுக்கிறாங்க விவசாயிக்கிட்டேருந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில். பக்கத்தில் இருக்கிற குடோன் 7 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா, இந்த 7 கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு மெட்ரிக் டனுக்கு அரசாங்கம் 288 ரூபா கொடுக்கும் அப்படிங்கிறது தான் டெண்டர். இப்போது 288 ரூபான்னு அரசு சொல்லும் போது ஒரு சில பேர் நான் 290 ரூபாய்க்கு ஓட்டுறேன்னுவாங்க, இல்லை 285 ரூபாய்க்கு ஓட்டுறேன்னுவாங்க. அதிகபட்சமாக 300 ரூபா கூட சொல்லலாம். ஆனால் 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு ஓட்டுறேன்னு சொல்லி இந்த கந்தசாமி, கார்த்திகேயா, முருகா இவங்க 3 பேரும் அவ்வளோ அதிகமாக கொட்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த 280 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தவங்க எல்லாம் நீங்கள் டெக்னிக்கல் பிட்லேயே குவாலிஃபை ஆகல, அதனால உங்களுடைய விலைப்பட்டியெல்லாம் திறக்க முடியாது, நீங்களாம் டிஸ்குவாலிஃபைன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு இவங்களுடைய இதை மட்டும் ஓப்பன் பண்ணி 700 ரூபாய் 800 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் குறைத்து நெகோசியேஷன் பண்ணி 7 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் 598 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு மெட்ரிக் டன் 598 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறோன்றாங்க. 288 ரூபாய் அரசாங்கமே ஃபிக்ஸ் பண்ணுற ரேட், மார்க்கெட் சர்வே பண்ணி. அதுவும் கீழ் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் மட்டும் இல்லை, ஐஏஎஸ் அதிகாரிகள் உள்பட. இந்த டெண்டர் அப்ரூவ் பண்ணக்கூடிய கமிட்டியில் யார் இருக்கிறாங்கன்னா, மாநில அரசுலேருந்து உணவு செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி, மத்தியிலிருந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணக்கூடிய டெண்டர். அப்போ இந்த டெண்டரில் அந்த மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரி சொல்லிடுறாங்க, இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது, நான் ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இங்கே மாநிலத்திலேருந்து இவங்க கொடுத்தே ஆகணும்னு அடம்பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, மத்தியில் பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தோன்னா 2024 அந்த ஜூன் 2024 அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த காலகட்டத்தில் அந்த மத்திய அரசாங்க ஐஏஎஸ் அதிகாரியை லீவில் போக சொல்லிடுறாங்க. போக சொல்லிட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதிகாரியை வச்சு ஒப்புதல் வாங்கி இந்த டெண்டரை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த அதிகாரியை லீவில் போக சொல்கிறது அதுக்கு மேலே இருக்க ஒரு அதிகாரி தானே சொல்லியிருக்கணும். அப்போ பாஜக அரசும் இன்ஃபேக்ட் 3வது முறை ஆட்சி அமைத்து முதல் ஒரு வாரத்தில் நடந்த ஊழல் இது. பார்த்தீங்கன்னா
ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய். ஒரு மெட்ரிக் டன்னுக்கு நீங்க 598 ரூபாய் எங்க இருக்கு, 288 ரூபாய் எங்க இருக்கு. அவளையே இந்த டெண்டர் இவங்க வந்து அனுமதி கொடுக்கலாமா வேணாமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாரு நெல்லு மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க? அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற லாரி டிரான்ஸ்போர்ட் ஆட்கள் தான். அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்தாங்க? சிவில் சப்ளைஸ் மெட்ரிக் டன்னுக்கு 300 ரூபாய் கொடுத்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 300 ரூபாயிலிருந்து 330 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொட்டேஷன் பேசிஸ்லயே 300 ரூபாயிலிருந்து 330 ரூபானா டெண்டர் போட்டா என்ன ஆகும்? இன்னும் குறைவாகும். நிறைய பேர் போட்டி போடுவாங்க, இன்னும் குறைவான ரேட்டு வரும். அதனால அரசாங்கம் 288 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா 598 ரூபான்னு கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய இழப்புன்னு யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும், சட்டம் என்ன சொல்லுதுன்னா அப்நார்மலி ஹை, இந்த மாதிரி கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா டெண்டரை ரத்து பண்ணணும்னு சொல்லுங்க. ஒருவேளை நீங்க டெண்டரை ரத்து பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ரத்து பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு ரத்து பண்ணிட்டு இன்னொரு புதுசா ஒரு டெண்டர் விடுறீங்க, இதுல வந்து ரொம்ப ரேட் ஹையா இருக்கு அப்படின்னு ரத்து பண்ணிட்டு இன்னொரு டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல யார் ஓட்டுவாங்க? அதே லாரி டிரான்ஸ்போர்ட் தான் ஓட்டுவாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்காங்க? 330 ரூபாய்க்கு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் இல்லை இல்லையா அவங்க ஓட்டுறதுனால. இன்ஃபேக்ட் ஜூன் இறுதி வரை அவங்க தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 300 ரூபாய்க்கு, 310 ரூபாய்க்கு, 320 ரூபாய்க்குன்னு. அடுத்த நாள் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இவங்க ஓட்டுறாங்க 598 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. கிறிஸ்டி எதுவுமே ஓட்டுறது கிடையாது. அந்த நிறுவனங்கள் எதுவுமே அந்த நிறுவனங்கள்லாம் நான் போய் பார்த்தேன். நீங்க போய் பார்த்தீங்கன்னா மளிகை கடை மாடியில் ஒரு கடை, ஒரு 1000 கோடி ரூபா டெண்டர் எடுத்தவங்களாம் எங்க இருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறாங்க. திருச்செங்கோட்டில் ஒரு மளிகை கடை மாடியில் 10x10 ரூம்ல இவங்க தான் இந்த 1000 கோடி ரூபா டெண்டர் போட்ட கம்பெனி. கந்தசாமி அன்கோ ஒரு சைக்கிள் கடை, பக்கத்து கடை. அதே மாதிரி முருகா என்டர்பிரைசஸ் டீ கடை மாடி 10x10 ரூம். நீங்க நேராவே போய் எடுத்துட்டு வந்து. ஆமா. அப்ப யார் ஓட்டுறாங்க? இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளவு நாள் நீங்க தானே ஓட்டிட்டு இருக்கீங்க 300 ரூபாய்க்கு, நீங்களே ஓட்டுங்க. அந்த 300 ரூபாய் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இவ்வளவு நாளா வாங்கிட்டு இருந்தீங்க, இனிமே நாங்க தரோம் அப்படின்னு இன்னைக்கு அதே ஆட்கள் தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த ஊர்ல லாரி யார் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்களோ அவங்களே தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்டி குழு வந்து இந்த டெண்டரை எடுத்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட பில்லை போட்டு 600 ரூபாய் வாங்கிட்டு 300 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்துருது. 300 ரூபாய் இவங்க பாக்கெட் வரும். 300 ரூபாய் இவங்க ஒண்ணுமே வேலையே செய்யாம 300 ரூபாய் அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர், ஒரு பிரிண்டர் போதும்ல, அதுக்கு 10x10 ரூம் போதும்ல, அதுதான் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மெட்ரிக் டன்னுக்கு 310 ரூபாய் இவங்க அடிக்கிறாங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுது, 40 லட்சம் டன் இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்றோன்றாங்க. நீங்க ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 5-6 ட்ரிப் அடிக்கணும், 4 ட்ரிப்புன்னு கூட வச்சுக்கோ. 310 ரூபாய் இன்ட்டு 40 லட்சம் டன் இன்ட்டு 4 ட்ரிப்பு போட்டிங்கனாலே 496 கோடி ரூபாய். இது 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த டெண்டரை. ஸோ 2 வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா 496 இன்ட்டு 2 992 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய இழப்பு. அப்ப இவ்வளவு முறைகேடா ஒரு டெண்டர் வழங்க வேண்டிய அவசியம் என்ன? இத்தனைக்கும் நான் அக்டோபர் 2023 ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு. கோபால் ஐஏஎஸ் இதற்காகவே கொண்டு வரப்பட்டார்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு. இந்த மாதிரி இந்த டெண்டரை வந்து மிக அதிகமான விலைக்கு கிறிஸ்டி நிறுவனத்துக்கு கொடுக்கறதுக்காகவே கொண்டு வரப்பட்டார்னு எங்களுக்கு தகவல் இருக்கு. ஏற்கனவே அவர் வந்து போன கிறிஸ்டி ஊழலில் ஈடுபட்டவர். அப்போ நீங்கள் எப்படி அவர் உணவுத்துறை செயலாளராக ஏன் கொண்டு வரீங்க? விசாரணையில் இருக்கு எங்களுடைய புகார், லஞ்ச ஒழிப்பு துறையில் அவர் மேலெல்லாம். நீங்கள் வந்து திரும்ப அவர் உணவுத்துறை செயலாளராக கொண்டு வந்தால் எப்படி விசாரணை ஒழுங்காக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அப்போ கூட இந்த அரசாங்கம் வந்து அவரை மாற்றலை, பதவி இடைநீக்கம் செய்யலை, எதுவுமே பண்ணலை. கரெக்டாக ஜூன் வரைக்கும் இந்த டெண்டரை அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் அவர் இருக்கிறாரு. ஜூலை 16ஆம் தேதி அவரை வேற துறைக்கு மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த 10 மாத காலம் 11 மாத காலம் எப்படியாவது இந்த டெண்டரை வந்து அதிகமான விலைக்கு கிறிஸ்டிக்கு கொடுக்க வேண்டும் என்பது கோபால் மட்டும் பண்ணலை. கேள்வி என்னன்னா, கோபால் இதை செய்ய போகிறார் என்பதை நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்லியாச்சு இல்லையா? அரசிடம் சொல்லியாச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட சொல்லியாச்சு. என்ன பண்ணீங்க நீங்களாம்? அப்ப இது உங்களுக்கு தெரிந்தேதான் இவ்வளவு பெரிய கொள்ளை நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் இவங்க அங்க பாஜக வந்து கிறிஸ்டி ஃப்ரைட் கிராம் கிட்ட 12.5 கோடி ரூபாய் ஒரு பக்கம் டொனேஷன் வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் பாஜக அரசு இந்த டெண்டருக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன். ஸோ அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட்டும் ரெண்டும் கூட்டணி வைத்து தான் வெளியில் சண்டை போடுற மாதிரி பொலிட்டிக்கலாக நீங்கள் சண்டை போடுற மாதிரி காமிக்கிறீங்க.
உள்ளுக்குள்ள ஊழல் கூட்டணி வைக்கிறீங்க. இதை சொல்லுங்க, இந்த ஊழல் வந்து 1 மொழியா 2 மொழியா 3 மொழியா? இல்ல இது அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கிறது. மேபி இப்ப ஆளுகிறவர்கள் கவனத்துக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ போகாம இருந்திருக்கலாம்ல. நீங்க கொடுத்த புகார் கூட அப்படி இருந்திருக்கலாம்ல. ஏன்னா அதிகாரிகள் மட்டத்தோட அப்படி யோசிக்கிறேன். சரிங்க, அப்படி இருந்தா இன்னைக்கு ரத்து பண்ணுங்க. இப்ப இந்த டெண்டர் வந்து 8 மாசம் ஆகுது இல்லையா? 2 வருஷ டெண்டர். இது வரைக்கும் 300 350 கோடி ரூபாய் இழந்திருப்போம். ரைட்டா? இப்ப நீங்க ரத்து பண்ணீங்கன்னா 500 600 கோடி ரூபாய் சேமிக்க முடியும். பண்ணுங்க. இப்ப வந்துருச்சுல, சரி இவ்வளவு நாளா வரலன்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு உங்க நாலேஜ் கொண்டு வந்திருக்கிறோம்ல, இப்ப பண்ணுங்க. இப்ப ஏதாவது பதில் சொல்றாங்களா அரசு? இது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லுதா? இது எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு இது ஏதோ நாங்க ஏதோ போற போக்குல சொல்லக்கூடிய கமெண்ட் கிடையாது. 565 பக்கங்கள், ஒவ்வொரு ஆணை என்ன. இதுல வந்து உதாரணத்துக்கு டெண்டர்ல ஒரு கிளாஸ் இருக்கு. எப்படி ரத்து பண்றது நாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் நாங்க அரசாங்கத்திட்ட சொல்லியிருக்கோம். இந்த டெண்டர்ல நீங்களே ஒரு கிளாஸ் போட்டு வச்சிருக்கீங்க ரத்து பண்றதுக்கு. The successful tenderer shall not sublet or assign this contract to any part thereof. அதாவது இந்த கான்ட்ராக்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க அந்த முழுவதுமாகவோ இல்லை அதுல ஒரு பார்ட்டோ சப்கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளாஸ் இருக்கு. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஷால் ஹாவ் த ரைட் டு கேன்சல் த கான்ட்ராக்ட். இப்போ தஞ்சாவூர்ல நாங்களே இதுல இன்டென்ட்டே கொடுத்துருக்குறோம். அலாட்மெண்ட் ஆர்டர்ல அந்த மாவட்ட அதிகாரி என்ன பண்றாரு, இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் அனுப்புறாரு. எந்தெந்த குடவுன்லேருந்து எவ்வளோ நெல் எடுத்துட்டு வந்து பண்ணணும்னு. அது கந்தசாமி அண்ட் கோக்கு மட்டும் அனுப்பல. கந்தசாமி அண்ட் கோ தஞ்சாவூர்ல ஏஎஸ்பிடி பாலகிருஷ்ணனுக்கு சப்கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாருன்னா அந்த சப்கான்ட்ராக்டருக்கு சேர்த்து அனுப்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது அவங்க வெறும் சப்கான்ட்ராக்ட் தான் பண்றாங்கன்னு. கேன்சல் பண்ணுங்க. வயலேஷன் தானே, டெண்டர் கண்டிஷனையே வயலேட் பண்ணி இருக்கிறாங்க. பண்ண கேன்சல் பண்ணலாம்னு இருக்கு, பண்ணுங்க. ஒரு அதிகாரியே சைன் போட்டு, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சைன் போட்டு ஒரு சப்கான்ட்ராக்டருக்கே லெட்டர் அனுப்புறாரு, இந்த குடவுன்லேருந்து இந்த நெல்லை எடுத்துட்டு போய் அரைக்கணும்னு. அப்போ இது வந்து ஏதோ கீழ் லெவலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிந்து நடக்கக்கூடிய விஷயம். செக்யூரிட்டி டெபாசிட் 5% பணம் வாங்கணுங்க. இது வந்து எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய விஷயம். 5% பணமே வாங்காம நீங்க வந்து அவங்களுக்கு பணம் வாங்க தேவையில்லை அப்படின்னு காணொலி வாயிலாக ஜிஎம் பிசினஸ் சொன்னாராம். அதனால எந்த மாவட்டத்திலையும் செக்யூரிட்டி டெபாசிட்டே வாங்கல கிறிஸ்டி நிறுவனத்துக்கிட்டே இருந்து. மத்திய அரசின் அந்த துறைகளுக்கு புகார் கொடுத்தீங்களா? அவங்களாவது எல்லாருக்கும் கொடுத்துருக்குறோம். இப்போ சிபிஐ கொடுத்துருக்குறோம், இடி கொடுத்துருக்குறோம், ஐடி கொடுத்துருக்குறோம், டிபிஎஸ்சி கொடுத்துருக்குறோம், மத்திய உணவுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குறோம், இங்கே மாநில உணவுத்துறை அமைச்சர் கொடுத்துருக்குறோம், நம்ம சிஎம்க்கு கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறோம். ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். பட் இதனுடைய அடிப்படையே கொஞ்சம் பொருந்தாத மாதிரில இருக்கு. ஏன்னா எதிர் துருவங்கள்ல இருக்காங்க. அவங்க இவங்களை அரசியல் பழி வாங்குறாங்களா, இவங்க அவங்களை அரசியல் பழி வாங்குற இப்படிப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஏன் சார் அதானி ஊழலுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் போது அறப்போர் இயக்கத்துக்கு ஏன் வந்து இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அறப்போர் இயக்கத்துக்கு அதானி ஊழலுக்கு எதிரான போராட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் முடிவெடுத்தாங்க திமுக அரசு? ஏன் அதானி ஊழலை பத்தி பேச மறுக்கிறாங்க? அதானி விஷயத்துல முதல்ல கூட்டு சதி பண்ணாங்க, கூட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அடுத்தது இது உள்ளுக்குள்ள நல்லா ஊழல் கூட்டணி நல்லா இருக்கு இவங்களுக்குள்ள. ஊர்ல இருக்கிறவனெல்லாம் சங்கின்னு சொல்லிட்டு திரிவாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க உள்ளுக்குள்ள கூட்டணி அமைத்திருப்பது திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாஜகவோடும் திமுகவும் ஊழல்ல அருமையான கூட்டணி அமைத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நீங்க வந்து சரி இல்ல அப்படின்னா சொல்லுங்க, வெளியே வந்து சொல்லுங்க இல்லங்கிறத. இல்ல நீங்க புகார் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுனால அப்படி ஏற்கனவே அவ்வளவு கொடுத்துருக்கிறோம். நான் வந்து இதை மட்டும் வைத்து சொல்ல, நான் 2023 அக்டோபர்ல ஈவன் இந்த டெண்டருக்கே கூட கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு உங்களை நான் எச்சரிச்சிருக்கிறேன்ல. ஒன்றும் இல்லை, நான் புகார் அனுப்புகிறோம். இப்போ புகார் அனுப்புனா அந்த புகாரில் நீங்கள் வெளியில் வந்து பெருசாக பேசலாம் தேவையில்லை. கோபாலை கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, அந்த டெண்டர் மார்க்கெட் ரேட் அந்த ஷெட்யூல் ரேட்டுக்கு மேலே கொடுக்காத மாதிரி பார்த்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருங்க சிஎம். போயிருக்குமா? சிஎம்ஐ மீறி அவர் கொடுத்துருப்பாரா கோபால்? சொல்லுங்க.
நான் என்ன கேட்குறேன், மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். 1% 2% இல்லைங்க, 107%. 107% யார் கேள்விப்படாத ஒண்ணு. அந்த மாதிரிலாம் டெண்டரே கொடுக்க மாட்டாங்க. நீங்க இப்ப போய் கார்ப்பரேஷன்ல போய் கேளுங்க, ரோடு போடுறவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, எவ்வளோ பெர்சன்டேஜ் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னு கேளுங்க. நான் 2% கொடுத்துருக்கேன்னு, -2% கொடுத்துருக்கேன்னுவாங்க, -5% கொடுத்துருக்கேன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் போடுற ரேட்லேருந்து நான் 2% குறைவா பண்ணி தரேன்னு அர்த்தம். இல்ல 2% + 2%னா ப்ளஸ் 2% கூட. 10 லட்ச ரூபா ரோடு அப்படின்னா, அதோட 2% கூட எனக்கு கொடுத்தீங்கன்னா, நான் அந்த ரோட போட்டு தரேன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ரூ. 288 ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, அந்த ரேட்டு மார்க்கெட் சர்வே பண்ணி ஃபிக்ஸ் பண்றாங்க ஐஏஎஸ் அதிகாரிங்க. அப்ப அதை விட 107% அதிகமா. ரூ. 288 டபுள் பண்ணீங்கன்னா கூட ரூ. 598 வராது. அதை விட கூடுதலாக கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இது வந்து பயங்கரமான ஊழல். மேபி நம்ம கண்டுபிடிச்சது இவ்வளவுதான். இவங்க இன்னும் கூட்டு கொள்ளையில எவ்வளவு அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இது இது ஒரு வெளியில அடிச்சுக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கோரா இருக்கு இவங்களுக்கு. இவங்களுக்கும் அட்வான்டேஜா இருக்கு, அவங்களுக்கும் அட்வான்டேஜா இருக்கு. மீடியா பூரா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப மீடியால விவாதங்கள்லாம் எப்படி வருதுன்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க. ஓபிஎஸ் இங்க வருவாரா, அங்கு போவாரா, எதிர்கட்சிகளுக்குள்ள குளறுபடியா, இதானே டிபேட்டு. ஸோ ஒரு பக்கம் மீடியாவை அமுக்கியாச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை. அவங்க எதை பற்றியும் பேச மாட்டாங்க, இந்த ஊழலை பற்றி பேச மாட்டாங்க, இதை பற்றி பேச மாட்டாங்க, எந்த விவாதமும் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும் இவங்களுக்கும் நல்ல கூட்டணி அமைச்சாச்சு அப்படின்னு சொன்னால், இன்ஃபேக்ட் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியும் பேசாது, ஆளுங்கட்சியும் பேசாது. ஸோ உங்களுக்கு மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து சரி கட்டிடலாம் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. இந்த கிறிஸ்டி நிறுவனம் மட்டுமே கடந்த 10 ஆண்டுகள் 5000 கோடி ரூபாய் ரேஷன் துறையிலேருந்து மட்டும் அடிச்சிருக்காங்க. 5000 கோடி ரூபாய். எதிர்கட்சியான அதிமுக கூட அதை பத்தி பேச முடியாதா? ஏன்னா அவங்க ஆட்சியில 2000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு. 2015ல இருந்து 21க்குள்ள அந்த இதுல 2000 கோடி ரூபாய் அடிச்சிருக்காங்கன்னு நம்ம 2021ல கொடுத்த புகார் தான் இன்னைக்கு விசாரணையில இருக்கு. அதுல நீதிமன்றத்துல நம்ம வழக்கு போட்டு நீதிபதி கேட்கிறாரு, ஏன்பா இவ்வளோ ஆதாரம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு எஃப்ஐஆர் போட்டு என்னப்பா விசாரிச்சிங்களா இல்லையா, என்ன பண்ணீங்க அப்படின்னு, இதுக்கு மேல என்ன கொடுப்பாங்க அவங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு மேல ஸ்பூன் ஃபீடாப்பா பண்ண முடியும் உங்களை, இந்த வார்த்தையை கேட்டார், ஸ்பூன் ஃபீடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை. இனி வரைக்கும் இது பண்ணல. அவ்வளோவே. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக இதே தான் சொன்னேன். இப்போ இதுலையுமே நீங்கள் 600 ரூபாய் இவங்க வாங்கிட்டு 300 ரூபா அங்கே கொடுக்குறாங்களே, சப்கான்ட்ராக்டரோட என்ன பில்லு போகுதுன்னு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அந்த பருப்பு சக்கர பாமாயில் நான் சொல்கிறேன், லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் சப்கான்ட்ராக்டரோடைய இன்வாய்ஸை எடுங்க. சப்கான்ட்ராக்டர் வந்து இப்போ சக்கரை பாமாயில் எப்படி வந்து அவர் 60 ரூபாய்க்கு பாமாயிலுக்கு கிறிஸ்டிக்கு இன்வாய்ஸ் பண்ணிருப்பாரு, கிறிஸ்டி 80 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் பண்ணிருப்பாங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். சப்கான்ட்ராக்டரை கூப்பிட்டு பில்லை வாங்குங்க, ஜிஎஸ்டிலேருந்து பில்லை வாங்குங்க, பார்த்தாலே தெரியும் 20 ரூபா 30 ரூபா ஒன்றுமே பண்ணாமல் கிறிஸ்டி அப்படி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ அழுத்தம். எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பில்லை வாங்கி அவங்களால எஃப்ஐஆர் போட முடியாதா நினைச்சாங்கன்னா? அதிமுக ஊழல் மேலே திமுகவால் எஃப்ஐஆர் போட முடியாமல் உட்காந்துருக்கிறாங்க. எதனால? ஏன்னா கிறிஸ்டி நிறுவனம் இவங்களோடையும் கூட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை, லஞ்ச வளர்ப்பு துறைன்னு வச்சுட்டு போங்களேன் உங்க பேரை. இதெல்லாம் ஒரு துறையா? எவ்வளவு ஊழல்ங்க. நீங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல, பிளாக் லிஸ்ட் பண்ண முடியல. நான் சீரியஸா இவங்கள ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இன்னைக்கு அரசாங்கத்துல அவங்க எதற்காக வந்து ஐஏஎஸ்க்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. நாடை வந்து இப்படி குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். முதல் ஒரு வாரத்தில் போனால் தான் அடிச்சு பிடிச்சி பருப்பு பாமாயில வாங்க முடியும். ஏன் 30வது நாள் போனால் ஏன் கொடுக்குறது? அவங்களோட சக்கரை பாமாயில் தானே, என்னைக்கு போனாலும் கிடைக்கணும்ல. அப்போது நான் பொருள் கம்மியாக தான் அனுப்புகிறேன், ஏன்னா என்கிட்ட பணம் இல்லைன்றாங்க ரேஷன் துறை. ஏன் பணம் இல்லை? ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் கிறிஸ்டி குமாரசாமியோடைய ஊழலுக்கு இந்த ஊழல் பண்ணிட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறீங்க. சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் பேரை மாற்றிக்கோங்க, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், டிஎன்சிஎஸ்சினா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனை ஒரு நாள் நீங்கள் பண்ணுங்கள், இல்லை நான் வந்து பண்ணுறேன். சிவில் அடிச்சுட்டு கிறிஸ்டின்னு எழுதிக்கோங்க, தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் எழுதி வச்சுக்கோங்க, போர்டை மாட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த கவர்மெண்ட். நீதிமன்றத்திலேயாவது நீதி கிடைக்க வாய்ப்பு இல்லையோ? திரும்ப இப்போ நான் கண்டெம்ட்டுக்கு போனோம். இப்போ அந்த கேஸ்லயே நான் கண்டெம்ட்டுக்கு போனானா தான் ஒரு எஃப்ஐஆர் ஆகும். ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிருச்சுன்னு விசாரணை பண்ணியிருந்தேன். அப்போ இன்னைக்கு வந்து
கிறிஸ்டியா சோ மச் மணி. நீங்கள் யோசிப்பாங்க 5000 கோடி ரூபா ரேஷன் துறையில் மட்டும் அடிச்சிருக்காங்க. அப்புறம் முட்டை ஊழல் அது இதுன்னு போய் மிச்ச ஸ்டேட்லலாம் எனக்கு ஜார்க்கண்ட்லேருந்து கேட்டாங்க, யாருப்பா அந்த கிசான் பவுல்ட்ரி இங்கே வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட்லேருந்து கேட்குறேன். இவங்க கிறிஸ்டி இதுதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவ்வளவு லிங்க்ல அவ்வளோ ஊழல் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு வெளியே தெரிய விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவர் நல்லா ஃபீட் பண்ணுறாரு எல்லா பக்கமும் அரசியல்வாதிகளுக்கு இல்லையா, அதிகாரிகளுக்கு. இதுதான் நடக்குது. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எவ்வளோ பேர், ஒருத்தர் பேரா 2 பேரா? இப்போ இந்த துறையிலேயே ஜெகநாதன் ஐஏஎஸ் இருக்கிறாரு செக்ரட்டரியா. ஜெகநாதன் ஐஏஎஸ் முடியாது, 598 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும், முடியாது அப்படின்றாரு. அவரை தூக்கு. 5 மாதம் தான் இருந்தார் சிவில் சப்ளைஸில். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 5 மாதம் தூக்கிட வேண்டியது. நான் கேட்குறேன், யார் தூக்கினாங்க, எதுக்காக ஜெகநாதன் ஐஏஎஸ் தூக்கினாங்கன்னு சீஃப் செக்ரட்டரியோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ ஃபுட் மினிஸ்டரோ சொல்லட்டும். இவங்க 3 பேர் தானே தூக்க முடியும். ஒரு ஒரு ஃபுட் செக்ரட்டரியை யாருங்க தூக்க முடியும்? எய்தர் உணவுத்துறை அமைச்சர் சொல்லி தூக்கணும், முதலமைச்சர் பண்ணணும், இல்லை இவங்க பண்ணணும். இல்லைன்னா ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரா, இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்லை மாப்பிள்ளை சாருக்கோ அவங்களுக்குலாம் என்ன பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அப்போ உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டராக கூட ஆயிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர் 4 பேர்ல தானே யாரோ ஒருத்தர் தானே சொல்லணும். அப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஜெகநாதன் ஐஏஎஸை எதுக்கு மாற்றினீங்க? 5 மாதத்தில் மாற்ற வேண்டிய தேவை என்ன? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ஒரு சிவில் சர்வெண்ட் தான் 2 வருஷம் இருக்கணும்னு சொல்லுதில்ல. அன்லஸ் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து தெளிவாக எழுதி தான் இவரை இந்த காரணத்துக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக மாற்றணும்னா மாற்ற முடியாது. நீங்கள் ரீசன் சொல்லணும், என்ன காரணத்திற்காக மாற்றுகிறீர்கள்னு ஃபைலில் எழுதணும். அவர் ஒரு முறைகேடு செய்திருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த 2 வருஷத்துக்குள்ளே மாற்ற முடியும். இங்கே ஜெகநாதன் ஐஏஎஸ்க்கு அவங்க என்ன, இவர் முறைகேடு செய்ய துணை போக மறுக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் மாற்றணும். அதனால முறைகேடு செய்பவரை நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி தான் கோபாலை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதான் இன்னைக்கு சிச்சுவேஷன். நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி.